ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப தேவையான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அமைதி தான். அந்த அமைதி வந்து எனக்கே இல்லை. ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஓரளவுக்கு ரொம்ப வாயாடிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்கேன். ஒரு 100% இருந்ததில் ஒரு 95% வாயாடிட்டு தான் இருக்கேன். ஒரு 5% கம்மி பண்ணியிருக்கேன். அந்த 5% கம்மி பண்ணதுலேயே எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னு சொல்லியிருக்கேன், யாராலையும் அமைதியாக இருக்க முடியாது. நம்ம அமைதியாக இருக்கிற டைம் தான் வந்து எல்லோரும் நம்மளை வந்து சீண்டுவாங்க, நம்ம கூட சண்டைக்கிறோம், அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் அமைதியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல எதுவும் பிரச்சனை நடக்குது, நம்ம போய் சண்டை போட்டால் இவ அப்படி பேசினா அவள் அப்படி பேசினா அந்த மாதிரி தான் சண்டை கொஞ்சம் பெருசாகும். இவன் அப்புறம் நம்ம மேலேயே கரெக்டாக இருந்தால் கூட இவன் தான் தப்பாக பேசினா, இவன் தான் அவ்வளோ சவுண்டாக பேசியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே அமைதியாக இருந்தால் நம்ம தப்பே பண்ணாலும் அந்த பொண்ணு அமைதியாக இருந்துச்சுப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு இப்போ கற்றுனா நம்மளுக்கு தான் எனர்ஜி வேஸ்ட்டு. நம்ம என்ன தான் பண்ணாலும் அவங்க நம்ம கரெக்டாகவே பேசினா கூட அவங்க தப்புன்னு ஆப்போசிட்டில் நம்ம தப்புன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்க ட்ரை பண்ணுவாங்க. தப்புன்னு சொல்லி தான் நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் அது நமக்கு எனர்ஜி வேஸ்ட்டாக. அப்புறம் வாய் வலிக்குமா, அப்புறம் நம்மளுக்கு தான் டென்ஷன் வருமா, இந்த எல்லாமே நம்மளுக்கு தான் வரப்போகுது. டென்ஷன், அப்புறம் வாய் வலி, அப்புறம் எனர்ஜி எல்லாம் டவுன் நம்மளுக்கு தான் ஆகப்போகுது. அதே சைலண்ட்டாக இருந்து பாருங்கள், சரி பேசுகிறேன், சரி ஏதோ பேசிட்டேன், பாரு எனக்கான டைம் வரும், நான் அப்போ பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறது பெஸ்ட்டு. நானே இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கலாம். சரி எனக்கு இது மாதிரி தோணுச்சு, இது சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும்போது வந்து அமைதியாக இருந்தால் நம்ம கத்தினே இருந்தாலும் இந்த பொண்ணு வாயாடி அப்படி இப்படி எதோ சொல்லுவாங்க. நம்ம அமைதியாக இருந்துட்டு, ஆனால் எல்லா இடத்துலையும் அமைதியாக போகணும்னா இல்லை, பேச வேண்டிய இடத்துல பேசணும். இது இங்கே பேசினா தப்பாயிடுன்ற இடத்துல நமக்கு தோணும் போது, நம்ம மனசுக்கு தெரியும் போது நம்ம அமைதியாக சரிப்பா போட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த திருக்குறள் சொல்லுவாங்க, யாவராயினும் நாகாக்க. யாராக இருந்தாலும் நாகா மட்டும் அடக்கிட்டால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. நான் 10th படிக்கும்போது எங்கள் ஐயா சொன்னார், நித்யா உன் நாக்கை மட்டும் அடக்கிங்கன்னா ஒன்றும் இல்லை, தவளை வந்து தன் வயலே கிடும், அந்த மாதிரி தான் நீ சொல்லிட்டு எங்கள் ஐயா சொல்லுவார். அதே மாதிரி தான் யாராக இருந்தாலும் நம்ம அமைதியாக போனால் நம்ம வந்து கொஞ்சம் மேலே இருக்கலாம். நம்ம எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுது. நம்ம பேசி மட்டும் என்ன ஆக போகுது, நம்ம தப்புன்னு சொல்கிறவங்க நம்ம என்ன பேசினா தான் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பேசி மட்டும் என்ன பண்ணலாம், அமைதியாக சரி பார்த்துக்கலாம். இந்த அமைதியாக இருந்துட்டு நம்ம அமைதியாக இருந்துட்டு நம்ம டென்ஷனாக ஆக போகிறதில்ல. அமைதியாக சரி பார்த்துக்கலாம், அமைதியாக இருக்க போகிறோம், டென்ஷனாக போகிறதில்ல. அப்புறம் வந்து நம்ம கத்தாமல் இருக்கோம்னா நம்ம வாய் தான் வலிக்காது. அப்புறம் வந்து நம்மளுக்கு டென்ஷன் ஆகாது. இந்த 3மே நம்மளுக்கு தான் சேவ் ஆக போகுது. கத்துறவங்க கத்திக்கிட்டோம். சரி, இந்த பழமொழி சொல்லலாம், மலையை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சொல்லிட்டு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் யார் நம்மளை தப்புன்னு சொல்கிறவங்க கிட்டே எவ்வளோதான் போய் சண்டை போட்டு என்ன தான் நம்ம இல்லைனாங்க நான் அந்த மாதிரி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம தப்பாக தான் தெரியும். அதுக்கு பதில் சரி அப்படியா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாக போயிட்டோமா, காலம் போக 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 அவங்களுக்கு உணரும். சரி நம்ம அவ்வளோ பேசினா அந்த பொண்ணு அமைதியாக இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லது நடக்குமோ இல்லையோ தெரியாது அமைதியாக இருந்தால். ஆனால் போய் சண்டையில் நம்ம சிக்காமல் அமைதியாக நம்ம பாட்டு நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.